எந்த காலகட்டத்தில் அவரோட உங்களுக்கு நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது? எனக்கு அவர் அவர் ஃபீல்டில் இருக்கும்போதே உள்ளே நுழையும் போதே அவருடைய படங்கள் பொம்மை சாரதி அந்த புக்கில் அவருடைய ஏதோ இன்டர்வியூ வந்தபோது ஒரு பெனண்டிங் ஒர்க் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜ் நான் போய் சேர்ந்தோடனே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சேர்ந்தோடனே அவர் இப்போ ஸ்டூடெண்ட்டு அதுக்கு நடுவில் அங்கே இருக்கிற 2-3 பேர் அப்போ சினிமா மாதிரி சிவகுமார் மாதிரி வரணுன்ட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த பீரியட்லாம் உண்டு எல்லாம் இருந்தது. அது வேறு. பட் அங்கே இருக்கும்போது அதுலேருந்து தெரியும். பட் அறிமுகம் ஆனது அவர் புக்கு ரேப்பர் அவருடைய இது பண்ணும்போது அவர் பப்ளிகேஷன் கோசம் பண்ணேன். அப்புறம் திருமணத்தில் பார்த்து என் ட்ராயிங்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு வீட்டுக்கு வாங்க அப்போ தான் வீட்டுக்கு காமிச்சது. அதுக்குலேருந்து கிட்டத்தட்ட 80ஸ்லேருந்து எனக்கு கான்டாக்ட். 80s பிகினிங் அந்த சுஜாதா இதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் படத்தெல்லாம் ஸ்கெட்செல்லாம் பார்க்கணும் பிரமிச்சு பார்த்துருக்கேன். வாங்கிட்டே வந்தேன் அவர்கிட்ட புக் நான் வீட்டில் எங்கள் டைம் இல்லை சார்னு சொல்லி பத்திரமா கொடுப்பேன் சார், நீ பயப்பட விடாதீங்கன்னு இல்லையா கொடுக்க மாட்டேன் நான் அப்படின்னாரு. நான் ஒரு மாதம் வச்சுருந்து பார்த்துட்டு கொடுத்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஆர்ட்டில் ஒரு டெடிக்கேட்டட் பர்சன். இன்றைக்கும் அந்த இது இருக்குது. அது அந்த வாய்ப்பு கிடைச்சி அந்த புத்தகம் போட்டு அவர் பண்ணார் பாருங்க. நான் இப்போ கூட சொல்லிட்டு இருக்கேன் சார், இப்போ ஒரு கேன்வாஸ் வாங்கி தரேன் சார், நீ பண்ணுங்க அப்படின்னு. அதெல்லாம் போச்சு அது.